வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆயா பல வருஷமா ஒரே இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு முன்னாடி பல வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கும். போக வர நான் அதை பார்ப்பேன், ஆயாவும் பார்க்கும். சரி, இந்த ஆயாவிடம் இன்று பழம் வாங்கலாம் என்று முடிவு செய்து கிட்ட போனேன். மாம்பழம் எப்படி ஆயா என்று கேட்டேன். எடுராசா, உனக்கு என்ன அதிகமாக சொல்ல போகிறேன்? மல்கோவா மாம்பழம் நன்றாக இருந்தது. எடுக்கண்ணு கல்கண்டு மாதிரி இருக்கும். எவ்வளவு ஆயா என்று கேட்டேன். கிலோ 70 ரூபா. நீ 60 ரூபா கொடு, போதும் எனக்கு. 60 அதிகமே. மனசு பேரம் பேசியது. 50 போட்டு 2 கிலோ கொடு ஆயா. கட்டாது சாமி, அசலே 55 ரூபா வருது. சரி வேண்டாம், அப்புறம் வரேன். நகர முற்படும் போது, சரி எடு ராசா, காலையில் வியாபாரம் 3 கிலோ வாங்கினேன். ஆஹா, நல்ல பேரம். மனசு குதூகலித்தது. சில நாட்கள் கழித்து என் ஏரியாவில் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனேன். அதனுடன் சேர்ந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் பழ விற்பனை நிலையம். பழங்கள் நேர்த்தியாக அடுக்கி அழகாக இருந்தது. அதோ மல்கோவா ஆயாவிடம் வாங்கியது போலவே இருந்தது. என்ன விலை என்று கேட்டேன். கிலோ 80 ரூபாய் என்று எழுதியிருந்தது. ஏமா, மல்கோவா கிலோ என்ன விலை? 80 ரூபா. இங்கே பேரம் பேச முடியாது, ஒரே விலைதான். அப்போ ஆயாவிடம் 50 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கி அதை பெருமையாக வீட்டில் சொல்லி ஏதோ மனசு வலித்தது. சாயந்தரம் வரும்போது ஆயாவை பார்த்தேன். மெலிதான தேகம், சுருக்கம் நிறைந்த முகம், நடுங்கும் கைகள். ரோட்டில் பல வியாபாரம் பண்ணிட்டு இருந்துச்சு. எனக்கு மனசு வலித்தது. வலிகளே வாழ்க்கையாகி போனது. இந்த ஆயா மாதிரி பலருக்கும் இங்கே. என்னோட MBA படிப்பு என்னை பார்த்து சிரித்தது. ஆயா, ஏதாவது உதவி வேணுமா? பணம் ஏதாவது தரட்டுமா? வேண்டாம் கண்ணு, ஏதோ கடவுள் கொஞ்சம் படி அளக்கிறார். ஆயா, இதில் 2000 இருக்கு, வாங்கிக்க. எதுக்கு இவ்வளோ பணம் கண்ணு? இல்லை ஆயா, இருக்கட்டும். எங்கள் அம்மாவுக்கு தரமாட்டேனா? கண்கள் கலங்கியபடி வாங்கி கொண்டது ஆயா. மனசு கொஞ்சம் லேசானது. என் அம்மா சொல்வாள், மற்றவர்கள் துன்பங்களை கேட்டால் மட்டும் போதாது, முடிந்த உதவிகளையும் செய்யணும். கிளம்பும் பொழுது ஆயாவிடம் கேட்டேன். ஆயா, ஆப்பிள் எப்படி? கிலோ 120 ரூபா. நீ 110 கொடு சாமி. 100 ரூபா போட்டு 3 கிலோ போடு. தமாசுக்கு தான் கேட்டேன். ஆயாவின் முகம் சற்று வாடிவிட்டது. சரி கண்ணு, ஏதோ மகராசன் என்கிட்ட வந்து வாங்குறியே. 3 கிலோ வாங்கி 500 ரூபாய் கொடுத்தேன். எதுக்கு இவ்வளோ பணம் கண்ணு? இல்லை ஆயா, இதையே அங்கே இருக்கிற கார்ப்பரேட் பழக்கடையில் வாங்கினா 500 ரூபாய் கொடுத்துருப்பேன். பரவாயில்ல, புடி ஆயா என்று உரிமையோடு அந்த பணத்தையும் அதன் கையில் கொடுத்து விட்டேன். இல்லை, திணித்து விட்டேன். என் பிடிவாதம் பார்த்து ஆயா முகத்தில் முதன்முறையாக சிரிப்பு. அது என்றும் மறக்காது எனக்கு. இனி வீதியில் வியாபாரம் செய்பவர்களிடம் பேரம் பேசவே கூடாது. பாவம் அவர்கள். வெளியே சொல்ல முடியாத பல விதமான வழிகளோடு அவர்களில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண, கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.